2-3 நாள் பேசும் பொருள் ஆளானது வந்து நம்ம அமைச்சர் வந்து சரத்குமார் அவர்கள் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, போதைப்பொருள் விழிப்புணர்வுக்காண்டி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. அவர் நடைபெற்று முடிஞ்சோனையும் அவருடைய ஏதோ ஐபிஎல் போட்டியில் வந்து ஏதோ மாத்திரையை வந்து பொடி பண்ணி போகிற மணிக்கு ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து சில பேர் என்ன பண்ணிட்டுருந்தாங்க, அமைச்சர் வந்து போதைப்பொருள் உபயோகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்ணி போட்டுகிட்டு இருந்தாங்க. அதுக்கு இவர் வந்து விளக்கம் கொடுத்துருந்தாங்க. என்னோடய குழந்தைக்கு வந்து காய்ச்சல், அதனால் அந்த மாத்திரையை வந்து நான் வந்து சின்ன பிள்ளைனால மாத்திரை சாப்பிட முடியாது, அதனால் நான் வந்து அந்த இதை பொடி பண்ணி நான் கொடுத்தேன் அப்படின்னாங்க. அவர் சொல்கிறபடி பார்த்தாலுமே நம்ம எந்த ஒரு மாத்திரை எடுத்தாலும் கிரெடிட் கார்டை வச்சு நம்மளால் வந்து கட் பண்ண முடியாது, பொடி பண்ண முடியாது. நம்ம அந்த வீட்டில் வச்சுருக்கோம் பார்த்திங்க, தேங்காய் உடைக்கிறதுக்கு சின்ன அந்த அம்மிக்கல் மாணிக்கு வச்சுருக்கோம்ல, அந்த கல்லை உடைச்சாதே அந்த மாத்திரையவே நம்ம வந்து பொடி பண்ண முடியும். ஒருவேளை ஆஸ்பத்திரியில் இருந்து அந்த பொடி பண்ணி பவுட்ரு கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த டானிக்கை கலந்து கொடுக்குற அந்த மாத்திரையை கலந்து குடிக்கிறதுக்கு ஒரு சங்கும் இல்லை, அந்த ஒரு சங்கும் இல்லை. அந்த டானிக்கு மூடியில் வந்து ஒரு 5 ml 10 ml போட்டு ஒரு சின்ன மூடி இருக்கும், அந்த மூடியும் இல்லை, பக்கத்தில் குழந்தையும் இல்லை. எப்படி நீங்கள் வந்து காய்ச்சலுக்கு வந்து குழந்தைக்கு வந்து நான் பொடி இப்போ மாத்திரை வந்து பொடி பண்ணிகிட்டு இருந்தேன், பக்கத்தில் குழந்தையும் இல்லை. நீங்கள் அப்படி நீங்கள் சொல்கிறபடி பார்த்தாலும் அந்த பொடி பண்ணுறதுக்கு பக்கத்தில் எந்த ஒரு தண்ணி பாட்டிலும் இல்லை, பொடியை வந்து தண்ணியில் கலந்து கொடுக்கறதுக்கு ஒரு சங்கும் இல்லை, அதே மாதிரி டானிக்கை மூடி டப்பாவும் இல்லை. எப்படி நீங்கள் எப்படி இந்த பதிலை சொன்னீங்கன்னு எங்களுக்கு யாருக்கு ஒன்றும் புரியலை. எந்த ஒரு பீடியாட்ரிஷன் பார்த்தாலுமே வந்து ஃபஸ்ட்டு சிரப்பு தான் கொடுப்பாங்க. ஒரு 5 வயசுக்கு மேலேனாத்து டேப்லெட் கொடுப்பாங்க. எந்த ஒரு பீடியாட்ரிஷன் வந்து எந்த குழந்தைகள் நல டாக்டர் வந்து மாத்திரை கொடுத்தாங்கன்னு தெரில. மாத்திரை வந்து கொடுப்பாங்க, அதாவது வந்து பொடி பண்ணி அவங்களாவது